தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாய்குமார். இந்த காக்கிநாடால 2 வயசு பாப்பா காணாம போனாங்கல்ல, என்னையோட 25வது நாள் ஆயிடுச்சுங்க தேடுதல் பணி. இந்த நேரத்தில் ஜோதிடர்கள் சார்ந்து அந்த இடத்துக்கு வர்றது, அவங்க சில கணிப்புகளை மேற்கொள்றது, குழந்தைய பற்றி அவங்க சொல்லியிருக்க சில விஷயம், அதெல்லாம் கேட்குறப்ப சரி உண்மையாக இருந்தால் சந்தோஷமான்ற மாதிரி நீங்களே சொல்லுவீங்க. அவ்வளோ விஷயம் இப்போ நடந்துட்டு இருக்கு. இதை பற்றி தான் முழுக்க பார்க்க போகிற நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். கடந்த ஜூன் மாதம் 6ஆம் தேதி காணாமல் போன குழந்தை. அந்த 40-45 ஏக்கர் பாமாயில் தோட்டம் இருக்குல்ல, அங்கே வச்சு காணாமல் போச்சு. ஆனால் அந்த பாப்பாவுக்கு இது வரைக்கும் என்ன ஆச்சுன்னு யாருக்கும் எதுவுமே தெரியல. அந்த பாமாயில் பிளான்ட்டை சுற்றி அவ்வளோ தூரம் தேடி பார்த்தோம், அந்த குழந்தை எங்கே இருக்கலாம்னு ஒரு சின்ன க்ளூ கூட கிடைக்கல. ஆனாலும் இன்னும் மனம் தளராமல் எல்லா டிபார்ட்மெண்ட்டும் தேடிக்கிட்டு இருக்காங்க. ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டு, எஸ்டிஆர்எஃப், என்டிஆர்எஃப், போலீஸ் டிபார்ட்மெண்ட், அவங்க இவங்கன்னு எல்லாரும் முழு வீச்சில் தேடிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இது வரைக்கும் க்ளூ இல்லைங்க. அந்த குழந்தையோட அம்மா இருக்காங்களே பவானி, அவங்கள தான் இங்கே நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. வீட்டு படிக்கட்டு இருக்குல்ல, அதுக்கு அருகிலேயே அவங்க ஓய்வு எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஏதோ அழுது டயர்டாகி ஓய்வு எடுக்கிறாங்கன்னு நினைக்காதீங்க. அது ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் உடம்பு முடியல அவங்களுக்கு. இந்த நேரத்துலையும் அங்கே ப்ரெஸ் பீப்புள் வராங்க, மைக்கை போடுறாங்க, இவங்களும் நிறைய விஷயங்களை சொல்கிறாங்க. அங்கே எந்த அளவுக்கு இப்போ சர்ச் ஆப்ரேஷன் நடந்துட்டுருக்கு, குழந்தை காணாமல் போன குழந்தை திரும்ப கிடைக்கிறது சார்ந்து அந்த அம்மாவுக்கு எந்த அளவுக்கு ஏக்கம் இருக்குன்னு எல்லாத்தையும் ஷேர் பண்ணியிருக்காங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, ஏற்கனவே இந்த ஊரை சுற்றியும் ஃபுல்லாக குழந்தையோட முகத்தை போஸ்டர்ஸாக அடித்து ஒட்டியாச்சு. இது பத்தாதுன்னு அஃபிஷியல்ஸ்லாம் திரும்ப ஒரு முறை இங்கே சுற்றி தெரிஞ்சுக்கிட்டு இருக்க வாகனங்கள் இருக்குல்ல, அதில் அந்த கார்ஸாக இருக்கட்டும், பஸ்ஸஸாக இருக்கட்டும், எல்லாத்துலேயும் குழந்தையோட முகத்தை போஸ்டராக அடிச்சிட்டு இருக்காங்க. ஏதாவது ஒரு இடத்துல இந்த குழந்தைய பார்த்தோன்னு யாராவது ஒருத்தவங்க ஃபோன் பண்ணி சொல்ல மாட்டாங்களா? அந்த ஒரே ஒரு எதிர்பார்ப்பில் மட்டும்தான் அஃபிஷியல்ஸ் இந்த அளவுக்கு செயல்பட்டு இருக்காங்க. அண்ட் ஏற்கனவே சன்மானம் அறிவிச்சாங்களே, அது இப்போ இன்னும் ஒரு முறை அவங்க அழுத்தி சொல்லியிருக்காங்க. அந்த குழந்தை சம்மந்தமாக அந்த குழந்தைய பற்றி ஏதாவது ஒரு சின்ன துப்பு யாராவது கொடுத்தாலும் அவங்களுக்கு இமிடியேட்டாக 1 லட்சம் ரூபாய் சன்மானம் வழங்க போகிறேன்னு இப்பயே சொல்லியிருக்காங்களாம். ஆக்சுவலாக இதையே இந்த முறை போஸ்டரில் சேர்த்து அடிச்சிருக்காங்களாம். இந்த குழந்தைய பற்றி யாராவது ஒருத்தர் சொல்லுங்கள் துப்பு, கண்டிப்பாக உங்களுக்கு ஸ்பாட்லேயே பேமெண்ட் கிடைக்கும்னு சன்மானம் சார்ந்து ஒரு அறிவிப்பை இன்னும் இன்சிஸ்ட் பண்ணி சொல்லியிருக்காங்க. அண்டு எவ்வளோ தூரம் முடியுமோ அவ்வளோ தூரம் அந்த குழந்தைய தேடுறதுக்காக அவ்வளோ ட்ரை பண்ணுறாங்க. என் பொண்ணு தான், ஆனால் என் பொண்ணை தேட ஒட்டுமொத்த மாநிலமும் இந்தளவுக்கு களத்தில் இறங்கியிருக்கிறதா அந்த அம்மா சொல்லியிருக்காங்க. இந்த பாமாயில் தோட்டத்துக்கு அருகில் காட்டுப்பன்றிகள் நடமாட்டம் இருக்கிறதா நிறைய பேர் சொல்கிறாங்களே, அது உண்மைதான் சொல்கிறாங்க. யார்? பவானி அவர்களே. ஆனால் எங்களுக்கு தெரிஞ்சு சில ஆண்டுகளுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த தலைவலி இருந்துச்சுங்க. ஆனால் சமீப காலமாக காட்டுப்பன்றி தொல்லைலாம் இங்கே இல்லை. ஸோ காட்டுப்பன்றியால் என் குழந்தைக்கு ஏதாவது நடந்து அது தாக்கி குழந்தை உயிர் போயிருந்தாலும் கூட, இல்லை அதிகமாக இழுத்துட்டு போயிருந்தாலும் கூட வாய்ப்பு இல்லைங்க. அதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு நம்ம அழுத்தம் திருத்தமாக சொல்கிறாங்க. ஸோ வனவிலங்குகள் சார்ந்து ஒரு அசம்ஷன் இருக்குது பார்த்தீங்கன்னா பல பேர்கிட்ட, அதை அந்த அம்மா இல்லைன்றாங்க. கான்ஃபிடென்ட்டாக அது கிடையவே கிடையாதுங்க, காட்டுப்பன்றியால் என் குழந்தைக்கு எதுவும் ஆயிருக்காதுன்னு அவங்க சொல்கிறாங்க. அண்டு இப்போ நான் கொஞ்சம் உடம்பு ரொம்ப வீக்காக ஃபீல் பண்ணுறனும் பவானி சொல்லியிருக்காங்க. தலைவலியாங்க, சில மணி நேரம் இல்லை, கடந்த 3 நாட்களாகவே கடுமையான தலைவலியாக. ஏதோ தலை மேலே பாறங்களில் வச்சு எந்தளவுக்கு ஒரு கழுத்தம், அந்தளவுக்கு தலை ஒரு மாதிரி இருக்கிறதா அந்த அம்மா சொல்லியிருக்காங்க. நமக்கே புரிஞ்சிக்க முடியுது, குழந்தைய மிஸ் பண்ணிட்டாங்க, அந்த கில்ட்டும் உள்ளுக்குள்ளே நிறைய இருக்கும். 25 நாட்களாக அந்த அம்மா தொடர்ந்து அழுதுட்டு வர இருக்காங்க. ஸோ தலைவலி இப்போ ஏற்படுறதே டிலதாக தெரிஞ்சு ஆரம்பத்தில் வந்திருக்க வேண்டிய தலைவலி இது. ஆனால் இந்த முறை ரொம்ப பொறுத்துக்க முடியலையா, அவ்வளோ தலைவலியாக இருக்கான். இன்னொரு பக்கம் ஸ்டொமக் பெயின் வேறு ரொம்ப ஹெவியாக இருக்கான். இது பார்த்தானே கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம்ஸ் இருக்குல்ல, அது வேறுனா அடுத்தடுத்த லெவலுக்கு போயிட்டுருக்குன்றாங்க. குழந்தைய மிஸ் பண்ணி அழுதுட்டு இருந்த அந்த அம்மா வீக்காக இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அது கூடவே இவ்வளோ பிரச்சனை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிறதும் நம்ம பார்க்குறோம். அந்த ஹஸ்பண்ட் பாவம், அவரும் அருகில் அமர்ந்து பவானி அவர்கள்கிட்ட பேசுகிறாங்க. இல்லைம்மா விடுமா, குழந்தை கிடச்சிடும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ கன்சோல் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் பவானி அவர்கள் தொடர்ந்து அழுதுகிட்டே தான் இருந்துகிட்ருக்காங்க. இன்னும் அவங்க அடுத்தடுத்த நாளுக்காக காத்துக்கிட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க பவானி. அதாவது இன்றைக்கி தேடணும், நேற்றுக்கு தேடணும், நாளைக்கும் தேடுவாங்க, அடுத்த நாள் தேடுவாங்க, என் குழந்தை கண்டிப்பாக கிடச்சிருவாங்க, நாங்கள் அது வரைக்கும் தேடுதல் முயற்சியை கைவிட மாட்டோன்னு அந்த அம்மா அழுதபடியே சொல்லியிருக்காங்க இப்போ ஊடகங்கள்கிட்ட. அண்டு மினிஸ்டர் இந்த அம்மா கிட்ட ஃபோனில் பேசியிருக்காங்களாம். அதையும் இந்த அம்மா இப்போ கன்ஃபார்ம் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஆமாங்க, மினிஸ்டர்கிட்ட நான் பேசினேன், அவங்க எனக்கு ஆறுதல் சொன்னாங்க. அது மட்டும் இல்லை, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்கம்மா, கடைசி மூச்சு வரைக்கும் குழந்தைய நம்ம தேடுவோம், ஒட்டுமொத்த ஸ்டேட்டும் உங்கள் கூட தான் இருக்குது, குழந்தை எப்படியாவது கண்டுபிடிச்சிரும், நீங்கள் ஃபீல் பண்ணாமல் இருங்கம்மான்னு
மினிஸ்டர் வரைக்குமே அந்த அம்மா ஆறுதல் சொல்லியிருக்கிறதா அவங்களை இங்கே கன்வே பண்ணியிருக்காங்க. அண்ட் பவானி அவர்கள் இந்த ஒரு பேட்டியெல்லாம் கொடுத்து முடிச்சாங்களா, அதுக்கப்புறம் அந்த அம்மாவுக்கு உடம்பு இன்னும் வேலையை காமிச்சிட்ருக்கு. அதுக்கப்புறமா பைக் இருக்குல்ல, அவங்க ஹஸ்பண்ட் வண்டியை ஓட்ட இடையில பவானி அவர்களை அமர வச்சு பின்னாடி ஒருத்தவங்க அமர்ந்து பிடிச்சிக்கிட்டாங்க. நடுவில் யாருமே இல்லை நினைக்காதீங்க, அங்கே தான் பவானி இருக்காங்க. இவங்க பிடிச்சபடியே ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போயிட்டாங்க. இவ்வளோ விஷயம் நடந்துகிட்ருக்கு. அந்த அம்மாவோட உடல்நிலை நாளுக்கு நாள் மோசமாயிட்டே வந்துட்டுருக்கு. இந்த நேரத்தில் அந்த வீட்டுக்கிட்ட குழுமிட்டு இருக்க ரிலேட்டிவ்ஸ் இருக்காங்களே, உறவினர்கள்லாம், அவங்க பவானி அவர்கள்கிட்ட சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, ஏமா போதுமா, அழாத, இதுக்கு மேலே 25 நாட்கள் ஆகிடுச்சு குழந்தை காணாமல் போய், என்ன இருக்குமோ ஏதா இருக்கும், உனக்கு மாரி எல்லாருக்கும் பயம் இருக்குது, நீ அழுது என்ன பிரயோஜனம், கொஞ்சமாச்சும் உன் உடல்நிலையை கொஞ்சம் கருத்தில் கொண்டுக்க. பிகாஸ் இன்னொரு குழந்தை வேறு இருக்கு, ஒரு கை குழந்தை வேறு வச்சுக்கிட்டு இருக்க. இப்போ அந்த குழந்தை இதனால் எதனா ஆகிட போதுமா, நீ ரொம்ப வீக் ஆகி, ஸோ வேண்டாம், இருக்கிற ஒரு குழந்தையாச்சும் ஒழுங்காக காப்பாற்றிக்கணும், அதனால் அழாமல் இரு, முடிஞ்ச வரைக்கும் இந்த குழந்தைக்காக ஃபீட் பண்ணுற விஷயம் மற்றதெல்லாம் பண்ணுன்னு ரிலேட்டிவ்ஸில் அட்வைஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த பவானி அவர்கள் ஹாஸ்பிட்டலில் போனாங்கன்னு சொன்னல, அங்கே டாக்டர்ஸே இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க, ஏங்க கொஞ்சமாச்சும் சாப்பிடுங்க, நீங்கள் தொடர்ந்து சாப்பிடாம இருந்தீங்கன்னா உடம்பு இப்படி தான் மோசமாயிட்டே போகும், உங்கள் உடல்நிலை இந்தளவுக்கு தேராமல் இருக்கிறது காரணம் நீங்கள் ஒழுங்காக சாப்பிடாதது தான், ஹெல்த்தியாக சாப்பிடுங்க, குழந்தை கண்டிப்பாக கிடச்சிருமான்னு டாக்டர்ஸ் வரைக்குமே அந்த அம்மா கிட்ட சொல்லியிருக்காங்க. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா போலீஸார் இந்த மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ் இருக்காங்களே, புலம்பெயர்ந்து வந்தவங்க, வேற்று மாநிலங்களை சேர்ந்தவங்க, இங்கே அந்த பாமாயில் தோட்டத்துக்கு அருகில் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்களே, அவங்க மேலே விசாரணை கோணத்தை பெருசாக திருப்பி இருக்காங்க போலீஸ் அஃபிஷியல்ஸ். என்ன ப்ரோ, அப்போ ஏதோ லீடு கிடச்சி அந்த பக்கம் போயிருக்கானு கேட்டிங்கன்னா, லீடு கிடைக்கல, ஆனால் ஒரு சஸ்பெக்டான விஷயங்களையும் போலீஸாக ரொம்ப சீரியஸாக பார்க்குறாங்களே, ஹை ப்ரொஃபைல் கேஸ் மாதிரி மாறி இருக்கல வேறு ஒட்டுமொத்த மாநிலத்துலையும். ஸோ அதனால் எங்கெங்கெல்லாம் சந்தேகம் வருது எல்லாரையும் பிடிச்சி விசாரிக்கிறாங்க. இல்லை இந்த புலம்பெயர் தொழிலாளர்களில் பார்த்தீங்கன்னா, அந்த குழந்தை காணாமல் போனதுக்கு அடுத்த நாள், இட் மீன்ஸ் ஜூன் 6ஆம் தேதிக்கு பிற்பாடு யார் யாரெல்லாம் இந்த ஊரை காலி பண்ணிட்டு போனது, இங்கே வேலை செஞ்சுட்டு இருந்த எத்தனை புலம்பெயர் தொழிலாளர்கள் அதே மாதிரி இருக்கீங்க அதே கவுண்ட்டில், இல்லை யாராவது உங்கள் கூட வேலை செஞ்சவங்க வெளியே போயிருக்காங்களா, அவங்கள பற்றின டேட்டா எதனா இருக்குமான்னு இதெல்லாம் கேட்டு வாங்கிட்டு இருக்காங்க. அப்படி கிடைக்கிற டேட்டா இருக்குல்ல, இதை வச்சு போலீஸார் என்கொயரியை அடுத்த லெவலுக்கு கொண்டு போயிட்டுருக்காங்க. ஒன்று ஃபோன் மூலமாக அவங்கள பிடிக்க ட்ரை பண்ணுறது, அப்படி இல்லையா டைரெக்டாக வர சொல்லிடுறாங்க, நீங்கள் வாங்க, செலவெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, கவலைப்படாதீங்க, வந்து நாங்கள் கேட்குற கேள்வி பதில் மட்டும் சொல்லிட்டு போயிடுங்கன்னு முடிஞ்சால் ஃபோன்லேயே பேசுகிறாங்க, இல்லைனா நேரில் வர வைக்கிறாங்க. இப்போ இது போல் ஒரு விசாரணை கோணம் வேறு பெருசாக போய்கிட்டு இருக்கு. அண்டு சிசிடிவி கேமராஸ், அந்த பகுதியில் நிறைய கேமராஸை நம்மளால் பார்க்க முடியாது. உங்களுக்கே தெரிஞ்ச அந்த காட்சி எப்படி இருந்துச்சு, அந்த பாமாயில் தோட்டம் சுற்றி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு, மலைப்பாங்கான பகுதி வேறு. அங்கேருந்து கிடைக்கப்படுற சிசிடிவி கேமராஸ் அடுத்தடுத்த ரேஞ்சுன்னு எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு குறிப்பிட்ட இடத்துக்குள்ளேருந்து எடுக்கிற சிசிடிவி கேமரா காட்சிகள், இதில் எதுவுமே ட்ரேஸ் கிடைக்காதப்ப கொஞ்சம் தள்ளி போகிறாங்க, இன்னும் கொஞ்சம் தள்ளி போகிறாங்க, தள்ளி எவ்வளோ சிசிடிவி கேமராஸ் அங்கே இன்ஸ்டால் பண்ணப்பட்டிருக்கோ எல்லா ஃபுட்டேஜையும் எடுத்து அனலைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இந்த ஃபோன் நம்பர்ஸ் இருக்குல்ல, அதாவது ஜூன் 6ஆம் தேதி வரைக்கும் இந்த பாமாயில் தோட்டம் ப்ளஸ் இதுக்கு அருகில் யார் யாரும் செல்ஃபோன்ஸை பயன்படுத்தியிருக்கலாம், அது சார்ந்த டவர் ரெக்கார்ட்ஸ் இருக்குல்ல, அது எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ வெளியே இருக்க தகவல் படி பார்த்தீங்கன்னா 7000க்கும் மேற்பட்ட ஃபோன் நம்பர்ஸுங்க அவங்க கலெக்ட் பண்ணி வச்சுருக்கிறது மட்டும். இதில் யார் யாரெல்லாம் இந்த சம்பவம் நடந்த நாளில் அந்த ஸ்பாட்டில் இருந்தாங்கன்னு தனியாக ஒரு லிஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் எடுத்துகிட்டு கடைசி நம்பர் வரைக்கும் அவங்க டயல் பண்ணி பேசியிருக்காங்க. பட் நோ யூஸுங்க, எல்லாரையும் நேரில் வரவழைச்சு விசாரிக்கிறது கஷ்டம். 7000க்கும் மேற்பட்ட நம்பர்ஸ், அதை மைண்டில் வச்சுக்கோங்க. இதையும் தாண்டி சில பேரை கூப்பிட்டு விசாரிச்சிருக்காங்க, பட் அதில் எதுவுமே துப்பு கிடைக்கவே இல்லை. அண்டு போலீஸார் அடுத்து யாரை திறமை இப்போ சந்தேகத்தை கண்ணோடு பார்க்க ஆரம்பிச்சிருக்கா, அந்த குழந்தையோட அப்பா. எதுக்கு இதை சொல்கிறேன்னா, அந்த குழந்தையோட அப்பா கணேஷ் இருக்கார்ல, இவரோட அலட்சியத்தால் தான் குழந்தை காணாமல் போயிருக்கலாம்ன்ற சந்தேகமே இப்போ வலுக்க ஆரம்பிச்சிருக்கு. போலீஸ் இன்னும் சஸ்பெக்ட் பண்ணாமல் இருக்கிறது குழந்தையோட அம்மா மட்டும்தான். கணேஷோட ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கள, அவங்கள ஒவ்வொருத்தரையாக விசாரணை கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்படி என்ன ப்ரோ சொல்ல வரீங்க, கணேஷோட ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக குழந்தை கடத்தப்பட்டிருக்கலாமா, ஏதாவது செய்யப்பட்டிருக்கலாமா கேட்டிங்கன்னா, மேபி அந்த விசாரணை குணமும் போலீஸ் மனசில் இருக்கும். ஆனால் அவங்க இப்போ வெளியே சொல்லியிருக்க விஷயம் பார்த்தீங்கன்னா, இல்லைங்க, அந்த அப்பாவோட அலட்சியம் குழந்தை மேலே எந்த அளவுக்கு இருந்திருக்கு, இதை நாங்கள் தெரிஞ்சுக்கணும்னா அவர்கிட்ட கேட்டால் கஷ்டம், அதோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்குறோம். அவங்க கண்டிப்பாக பார்த்துருப்பாங்களே இவர் குழந்தை எந்த அளவுக்கு ஹேண்டில் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் இந்த விஷயம் கேட்குறோன்ற மாதிரி போலீஸ் சைட்லேருந்து இந்த நெக்லிஜென்ஸ் அப்படின்ற ஒரு கண்ணோட்டத்தில் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னொரு பக்கம் இந்த சர்ச் ஆப்ரேஷன் இருக்குல்ல, அது இப்போ மரங்களுக்கு மேலே வரைக்கும் போயிருக்கு. ஆக்சுவலாக என்ன தெரியுமா இப்போ சஸ்பெக்ட் போலீஸ்க்கு, இந்த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் இருக்கவங்களுக்கும் சரி, விலங்குகள் இது வரைக்கும் இந்த பாப்பாவை எதுவும் பண்ண மாதிரி தெரியல, அந்த பொம்மைக்குள்ளே இறைச்சி துண்டலாக வச்சு பார்த்துட்டோம், எந்த விலங்கும் இங்கே வந்த மாதிரியும் தெரியல, மேன் ஈட்டர்ஸும் இந்த விலங்குகள் இங்கே இருக்க மாதிரியும் தெரியல. ஒருவேளை நம்ம நினைக்கிறதையும் தாண்டி விலங்குகள் ஏதாவது இந்த குழந்தைய அடித்து கவ்வி கொண்டு போய் மரத்து மேலே வச்சுருந்தா, உயரமான இடங்களில் வச்சுருந்தா, நம்ம ஃபுல்லாக கீழே தேடிக்கிட்டு இருக்கோம், மேலே இருந்தால் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இப்போ மரங்களுக்கு மேலே வரைக்கும் சர்ச் ஆப்ரேஷனை எக்ஸ்டெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இந்த விஷயம் புதுசாக போய்கிட்டு இருக்கு.
அண்டு அனிமல் ஆக்டிவிட்டி ஏதாவது இங்கே சந்தேகத்திற்கிடமான வகையில் தென்படுமான்னு அதையும் ஃபுல்லாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஒரே ஒரு அனிமல் மேலே டவுட் இருந்துச்சு, இந்த காட்டுப்பன்றிகள். அது சார்ந்த குழந்தையோட அம்மாவே இல்லவே இல்லைன்னு அடித்து சொல்லிட்டாங்க, இந்த பகுதியில் காட்டுப்பன்றி நடமாட்டமே கிடையாதுங்கன்ட்டு. ஸோ அதுவும் ஒரு கட்டத்தில் டிக்ளைன் ஆகிடுச்சா. இப்போ அடுத்து இந்த முயற்சியை அந்த ரெஸ்கியூ ஆப்ரேஷன் ஈடுபட்டிருக்கவங்க கையில் எடுத்திருக்காங்க. அண்ட் இதுக்கு மத்தியில் இந்த விஷயத்தை கூட சோஷியல் மீடியாவில் ட்ரால் பண்ணுறானுங்க அப்படின்னா எவ்வளோ கேவலமானவங்களாக இருப்பானுங்க. நீங்கள் வச்சு பாருங்கள். அங்கே நடந்துட்டு இருக்கு ஆந்திராவில் அந்த கூத்து. என்னத்தை சொல்கிறது, 2 வயசு குழந்தைய பறி கொடுத்துட்டு அந்த வீடு அழுதுகிட்டு இருக்கு. இப்போ ட்ரால் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, மீன் போட்டுட்டு இருக்கானுங்க அந்த பைத்தியக்காரனுங்க. என்ன தெரியுமா போடுறானுங்க, நான் எல்லா மீமையும் நான் சொல்ல விரும்பல மக்களே. அதில் ஒரே ஒரு ட்ராலை பற்றி மட்டும் சொல்கிறேன். இதுவே கொஞ்சம் மனசு கல்லாகிட்டு தான் சொல்ல வேண்டியதாக இருக்குது இந்த நேரத்தில். இந்த அம்மா பார்த்தீங்களா, பெத்த குழந்தைய அனிமல்ஸ் கிட்ட காவு கொடுத்துட்டு அதுக்கு சாட்சியாக இருந்த நாயவும் கொண்டு போட்டு வச்சிருக்கா அப்படின்ட்டு அந்த அம்மா டார்கெட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கானுங்க. அவங்க வீட்டில் இது போல் ஒரு குழந்தை காணாமல் போயிருந்தா எவ்வளோ அலறி இருப்பானுங்க. அந்த அம்மாவுக்கு எவ்வளோ வலி இருக்கும் இந்த நேரத்தில். ஆனால் அவனுக்கு பேசுகிற வார்த்தைகள் பார்த்தீங்களா, இது ரொம்ப மேம்போக்கான எடுத்து காமிச்சிருக்க ட்ராலு. இன்னும் நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. சோஷியல் மீடியாவில் நல்ல விஷயத்த பரப்புங்கடானா எவ்வளோ கன்றாவை பிடிச்ச விஷயத்த பரப்பிட்டு இருக்கானுங்களே. போலீஸார் இப்போ வார்ன் பண்ணியிருக்காங்க, தம்பிங்களா ஒழுங்காக உங்கள் வேலையை பார்த்துட்டு ஒதுங்கிடுங்க. நீங்கள் உதவி பண்ணனாலும் பரவாயில்ல, உபத்திரமாக இருக்காதீங்க. இது போலாம் பதிவுகளை போடுறீங்களே, ட்ரால் பண்ணுறீங்களே, இது அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் பார்த்து எவ்வளோ கஷ்டப்படுவாங்க. மனுஷங்களா பண்ணீங்களான்னு போலீஸ் டிபார்ட்மெண்ட் இந்த அளவுக்கு ஆதங்கப்பட்டிருக்கு. அப்போ அந்தளவுக்கு ட்ரால் பண்ணி வச்சுருக்கானுங்க அவனுங்க. அண்டு ஆந்திராவோட தலைமைச் செயலாளர் இவங்க ஒரு பக்கம், ஹோம் டிபார்ட்மெண்ட்டோட பிரின்சிபல் செக்ரட்டரி அண்டு டிஜிபி, காக்கிநாடா கலெக்டரு, எஸ்பி முதற்கொண்டு எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது அந்த ஒரே ஒரு க்ளூ கிடச்சிருமா, அந்த சின்ன க்ளூ கிடச்சிருமா, அதை ஒன்று வச்சு நம்ம லீடை பெருசாக கொண்டு போயிட்டு குழந்தைய கண்டுபிடிச்சிட முடியாதான்னு அவ்வளோ ஏக்கத்தில் இருக்காங்க. என்டையர் ஸ்டேட்டே இந்த ஒரு குழந்தைக்காக களத்தில் இறங்கியிருக்குங்க ஆந்திரா பொறுத்த வரைக்கும். அண்ட் இதுக்கு மத்தியில் க்ளூவை எதிர்பார்த்து ஒட்டுமொத்த அரசும் வெயிட் பண்ணிட்டு இருக்கல. இன்னொரு பக்கம் பேரலாக இந்த ஜோதிட நம்பிக்கை, அப்புறம் காணாமல் போன பொருட்கள், காணாமல் போன விலங்குகள், காணாமல் போன மனுஷங்க, இவங்க எங்கே இருக்காங்க லொக்கேட் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் இருப்பாங்களே அருள்வாக்கு சொல்கிறவங்க ஜோதிடர்கள்னு சொல்லிட்டு. அதில் சில பேர் அந்த இடத்துக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த பாமல் தோட்டத்துக்குள்ளே வராங்க சில பேர். அதில் இன்னொரு ஜோதிடர் இப்போ வந்திருக்காருங்க. ஏற்கனவே ஜோதிடரை பற்றி நம்ம பார்த்துருந்தோம். இன்னொரு ஜோதிடர் எனக்கு வந்திருக்காரு. வந்துட்டு அந்த குழந்தையோட பேரண்ட்ஸ் இருக்காங்களே அவங்கக்கிட்டே சில விஷயங்களை சொல்கிறாப்புல. அவர் கணிச்சு சொல்கிறதா சொல்லியிருக்காரு. என்னென்ன சொல்கிறாருன்னா, ஏங்க அந்த குழந்தை இங்கே இல்லை, நான் சொல்லலை மக்களே, ஜோதிடர் சொல்கிற விஷயம், அந்த குழந்தை இங்கே இல்லை, கிழக்கு பக்கமாக அந்த குழந்தை இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. டேக்கன்னு சொல்லியிருக்காரு. இட் மீன்ஸ் குழந்தைய தூக்கிட்டு போயிருக்கிறதா சொல்லியிருக்காரு அவர். அண்ட் அந்த குழந்தை ஒன்று இந்த மாதத்துக்குள்ளே உங்களுக்கு திரும்ப வந்துடும், இல்லைனா செப்டம்பர் மாதம் வரைக்கும் ஆகிடுமா அப்படின்றார் அவர். அண்ட் அந்த குழந்தை கரெக்டாக இங்கேருந்து கிழக்கு பகுதியை நோக்கி பார்த்தீங்கன்னா ஒரு 100 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்குள்ளே இருக்கலான்றாரு. வேற்று மாநிலம் பெருசாக போன மாதிரி நார்த்து அப்படிலாம் சொல்லலை, இங்கேருந்து 100 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்குள்ளே இருக்கலான்றாரு. அண்டு யாரோ சிலர் தான் அந்த குழந்தைய தூக்கிட்டு போயிருக்காங்கன்னு இவர் அழுத்த நிறுத்தமாக சொல்கிறாரு. என் ஜோதிடர் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது, நான் கணிச்சா பொய்யாகாதுன்னு, அதனால் இந்த விஷயத்தை நான் ஓப்பனாக வீட்டை சொல்கிறேன்னு அவர் அங்கே சொல்லியிருக்காரு. ஆக்சுவலாக இதில் பல பேரும் என்ன ப்ரோ உளறிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க. இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா இவர் சொல்கிறது உண்மையாக பொய்யோ, ஆனால் உண்மையாக இருந்தால் சந்தோஷங்க. ஏன்னா குழந்தை உயிரோடு இருக்கோல, அது இருக்க நிம்மதி. இந்த பேரண்ட்ஸ் இப்போ அதுதான் கேட்க வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த வார்த்தைகளை இவர் மூலமாக கேட்டிருக்காங்கன்னு சில பேர் இவருக்கு சப்போர்ட்டாக பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ சோஷியல் மீடியாவில் இது ஒரு புது டிபేటా மாதிரி இருக்குது. அந்த కాட்சிகளை நீங்களே పారంగా. ఈ లొకేషన్ ఉందాం ఏంటంటే వేరే వాళ్ళు తీసుకెళ్ళడం అయింది కానీ వేరే రకంగా ఏం జరగలేదు. ఇది 100% ఉంది. పాపకి తీసుకెళ్ళడం జరగాలి తప్ప పాపకి ఎటువంటిది జరగలేదు. ఇందులో చూసింది ఈ అమ్మాయి ఎక్కడున్నా సేఫ్ ఉంది, అది కన్ఫర్మ్ గా దొరికేస్తుందని కూడా నేను చెప్పగలను. నాకు ఆ శక్తి ఉంది. పిల్ల ఏ జాలలో ఉంది ఏమైనా తీసుకెళ్ళకూడదు నాకు చెప్పగలను. ఊరి పేరు చెప్తున్నాను చూడండి. ఈస్ట్ లొకేషన్ అన్న తూర్పు పెట్టుంది, తూర్పు రికార్డ్ చేసుకో. ఊరి పేరు గౌరవ మొదలుకొని వయ్య దాకా లొకేషన్ చూసుకోండి. ఈ లొకేషన్ ఉందాం. నాకు అన్ని లెక్కలు వచ్చాయి. అయితే 100 కిలోమీటర్లని ఎస్టాబ్లిషన్ వచ్చింది డేటు. మీకు ఒక ప్రశ్న వేస్తాను. ఈ పాపకి ఏం పేరు? జ్ఞానేశ్వరి. జ్ఞానేశ్వరి అంటే నక్షత్రం బట్టి పెట్టారు. అదే కదా చెప్పండి. అదొకటే పేరు వచ్చిందంట. అదే నేను ఇందులో నిజం చెప్తున్నాను, బాగా ఆలోచించండి. అంటే నేను ప్రతి విషయం మీరు అడగకుండా చెప్తున్నాను. మీ పాప ధర్మంగా ఉంటుంది, న్యాయంగా ఉంటుంది. నిజా కథ చెప్పు. మీ అమ్మాయి ఎవరి దగ్గర తల వంచదు. నిజా కథ చెప్పు. నిజా కథ చెప్పు. ఈ జాతకంలో మీ అమ్మాయి చాలా మంచి పిల్ల కాటగారు. ఇది వాస్తవంగా చెప్తున్నాను. ఈ జాతకం ఎన్ని రోజులు నేను చూసినా ఇది సంబంధించింది ఏంటంటే వేరే వాళ్ళు తీసుకెళ్ళడం అయింది కానీ అమ్మాయి వేరే రకంగా ఏం జరగదు. ఇది 100%.
மக்களை இந்த கான்டென்ட் பொறுத்த வரைக்கும் மனசில் ஒரே ஒரு வினா இருக்குது. முடிஞ்ச அதுக்கான பதில்களை கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்டாக லீவ் பண்ணுங்கள். ஜோதிடர்கள் இந்த அருள்வாக்கு சொல்கிறவங்க இவங்களால குழந்தைய கண்டுபிடிச்சிட முடியும்னு நினைக்கிறீங்க? ஏன்னா இதெல்லாம் பாசிபிளாக இருக்குது அப்படின்னா, நான் கன்ஃபார்மாக சொல்லலை, நிறைய பேர் நம்புறீங்களா, அதனால் சொல்கிறேன். இது பாசிபிலிட்டி இருக்குது அப்படின்னா நிறைய கேஸ்லாம் முடியாமல் இருக்குல்ல, அது ஈஸியாக கண்டுபிடிச்சிட முடியுமே இவங்க உதவியை நாட்டினா. அப்படி இல்லைன்னா மூட நம்பிக்கை இந்த நேரத்துலையும் அவங்க விதைச்சிக்கிட்டு இருக்காங்க நீங்கள் நினைக்கிறீங்களா? எது எப்படியோங்க அந்த குழந்தை சேஃபாக திரும்பினாலே போதும். இதைத்தான் ஒரு நாள் பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கோம். அதனால தான் இந்த அளவுக்கு நம்ம இதில் டீப்பாக பார்க்க வேண்டியதாக இருக்குது. அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு, கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்கள் தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமாக கையிலையோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்டை விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. என் நண்பர் மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே, மாயம் பக்தின்னு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமா ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமா தெரிவிங்க. வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்ல பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம், இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டு இருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.